ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது மதம் கிளான். நம்ம விளையாட போகிற கேம் ஃப்ரீ ஃபயர். இதை யாரெல்லாம் விளையாடுவீங்கன்னு சொல்லுங்கள். யாரெல்லாம் விளையாட மாட்டீங்கன்னு கமெண்ட்டில். விளையாடுவீங்கன்னா எஸ்ஸு, விளையாட மாட்டிங்கன்னா நோ. சரி, நம்ம இப்போ சிஎஸ் ரேங்க்டு போகலாம் கைஸ். யாராச்சும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க மக்களே. அடுத்து எந்த கேம் விளையாடணும்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம விளையாண்டுக்கலாம் மக்களே. சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி गाइस, இதான் ஐடி பாத்துக்கோங்க. Free Fire India is set in Free Fire India நருட்டோ தலைவனோட. என் தலைவன் மாதிரி யாராச்சும் இருக்காங்களா? புதுமாக்கி நருட்டோ மாதிரி எவனும் இல்லை. சரி சொல்ல வேண்டியதுதான், எவனும் இல்லை. ஆனால் நம்மளும் தான் யாரும் அடிக்க மாட்டேங்கல்ல, அந்த ஒரு சந்தோஷம் தான். இது கன்னு ப்ரோ, கீழே யாரோ கன்று போட்டு வச்சுருக்கோம். இங்கே நம்ம டீம்மேட்ஸ்லாம் நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க போல. ஒளிஞ்சுக்கலாம். இதோ சிடோரியா பா, சிடோரி எனக்குனே தந்துருக்காங்க. ஓடி போய் சிடோரி எடுத்துக்க வேண்டியதான். அவனாச்சும் வந்து எடுத்துருவான். ஓடி போய் சிடோரி எடுக்கிறான். ஓடுறா ஐயோ முள்ள. ஐயோப்பா எவ்வளோ இருக்கு எம்மா. செம்ம சிடோரி. ரசங்கான்றா, ரசிகன் போடு இவனுங்களை கொண்டு போச்சுடா. என்னைய நாக் டவுன் ஆக்கிட்டாங்க. கெல்லிமா ஓடிருமா, செத்துருவேன். நாயே ஓடு நாயே. போச்சு காய்ஸ், நம்ம செத்துட்டோம். இனி நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சரி என்ன பண்ணுறது எல்லாம் எனக்கு இப்போ வெளியாவது ஒழுங்கு விளையாடுங்க. அப்படி பாட்டு கெல்லி பாட்டு நீலாம் அடிப்பியா? கெல்லி பாட்டு உனக்கு ஆட தெரியுமா? கில்லி பாட்டு கில்லி பாட்டு ஜெயிச்சு விட்டுருச்சு ப்ரோ. யாரு ப்ரோ அந்த கில்லி பாட்டு? கில்லி இந்த கேடி மணியில காப்பாத்திட்டீல. சரி, AK-47 எடுக்கலாம், 2 காலான் எடுக்கலாம். கஷ்டம் நிறைய கேம்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் எஸ் ப்ரோ அந்த கேமோட நேம் போடுங்க, சொல்லி விளையாடலாம். தலைவன் புறாமல் இருக்காங்க. நருட்டோ உடம்புக்குள் இருக்கும் 9 பால் நரி. இதெல்லாம் இதில் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. அவங்க நருட்டோ பேனர் ஒன்று போட்டிருந்தீங்க, நான் இப்போ தான் பார்த்தேன். இதோ இந்த வீட்டுக்கு மேலே அவங்க தெரிஞ்சு போய் வீட்டுக்குள்ளே போகலாம். யாராச்சும் வந்து அடிச்சுட்டு போகிறோம். நினச்சிங்கன்னா நோ ப்ரோ. முன்னாடி வந்து அடிச்சிட்டான் எனிமி. யோ ப்ரோ பைத்தியம் மாட்ட வந்துட்டோம் ப்ரோ. நம்ம பக்கத்தில் இருக்கு ப்ரோ. போச்சு, அந்த ப்ரோவும் போட்டான். ஐயோ அழகு ப்ரோ, செம்ம ட்ரெஸ் போட்டுருக்காங்க. என்னடா டேய் செத்துறா ஊக்காங்க. போச்சு காய்ஸ், போச்சு செத்தான் ஊக்காங்க. நான் இன்சூரன்ஸ் ஊக்காங்க புல்லு போட்டவொடனே அவனுக்கு எப்படி எழுத்து ஏறுது இல்லை எனக்கு புரியல. அவங்க எனிமி அசால்ட்டாக இருக்கு போயிடுவாங்க. இவனே ஊக்காங்க பாட்டா போய் சாவுதே என்ன பாட்டு. அடுத்த மேட்ச் போகலாம். யாராச்சும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க மக்களே. இன்னைக்கு நம்ம இந்த கேமை நான் எத்தனை வாட்டி தான் எப்போ ஜெயிக்க போகிறதோ தெரில எனக்கு. மைண்ட் கிராஃப்ட் போட்டிருக்கோம். இது வந்துடும் காய்ஸ், இது சீக்கிரத்துலேயே வந்துடும். ஒன்றும் கவலைப்பட வேணாம். நல்லா இருக்கும். விடுங்கடா. என்னங்க ஸ்னோமேன் விட்டுருக்கீங்க? நருட்டோ அப்டேட்டுன்னு தான் சொன்னாங்க. ஒருவேளை நருட்டோ அப்டேட்டையும் கிறிஸ்மஸையும் மிக்ஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியலையே. இதுவா? எனக்கு தெரியுங்க, இது எனக்கு தெரியுங்க, ரொம்ப பிடிச்சதுங்க. அதுக்கு போகலாமா? அதுக்குள்ள அடிச்சிட்டாங்க காய்ஸ். நம்ம அதுக்கு சரி பண்ணிட்டு போயிடலாம். எனக்கு அது பிடிச்சதுங்க. இதில் இன்னும் க்ரோஸை இருக்கும்.
ஸ்னைப்பர் ஒய் இருக்கும். செம்மையாக இருக்கும். அவ்வளோதான், இதுக்கு மேலே விளையாட முடியாது. எனக்கும் டச் வேறு விட்டு போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த வாட்டியாக ஆடாம இருந்தேன்னா சரிதான். கொஞ்சம் நல்லா ஆடணும். ஷார்ட் ரேஞ்ச் எடுத்து போட்டேனே. என்னது MP40? MP40 எடுத்தது நல்லதான். கமெண்டா இது குளோபல் ஃபைட்டிங் மாதிரி போட்டு. ஓடு 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 ஓடு. மட்டும் நின்ட்டேன். ஓடு ஒரு நாக்கு அடிச்சிட்டாங்க. அம்மா அப்படிதான் என்ன அடிச்சிருக்காங்க. செத்துக்கிற மாதிரி அந்த ஒரு பகுதியில் போச்சு. அமௌண்ட் போடுறியாடா நாயே நீ? நான் உனக்கு அமௌண்ட் போடுறேன். சி என்கிட்ட அமௌண்ட் இல்லை. நாம தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கோம் கைஸ். 4 கில் அடிச்சு ஓட்டு தகிட்ட. இல்லதான் இல்லை. எனக்கு ரொம்ப ஃபேவரட் அது. இப்போ இருக்கு இந்த செட்டிங்ஸ். யாராச்சும் என் கூட விளையாடணும்னா ஃப்ரீ ஃபயர்க்குள்ள வந்துட்டு ஐடிக்குள்ள போயிட்டு வருவேன். நம்ம அவுட்டு முடிதான். நம்பிட்டேன் நம்ம அவுட்டு கைஸ். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த கெல்லி ஏதாச்சும் பண்ணுவாளா? கிள்ளி ஏமா கிள்ளி ஏதாச்சும் பண்ணுமா? கிள்ளி பின்னாடி எவனாச்சும் இருக்கு பாருங்க. அந்த பாஸ்ட் மூணு அங்க வாருங்க கைஸ். பா நம்ம இன்னும் ஒருத்தர், நம்ம 2 பேர் செத்துட்டோம். எங்கள் டீமில் 2 பேர் கலி, 2 பேர் இருக்காங்க. அவங்க டீமில் ஒருத்தர் தான். வந்துட்டு கம்மாங்க போடு செத்தலாம். யாருமா கிள்ளி இருக்குல்லே ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்க வேண்டியதுதான். ஸ்டாப்பில் அடுத்த வாட்டி அவங்க நம்மளை தாண்டிட்டாங்க.